அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து இந்தியாவின் பொருளாதார நலன்களை பிரதமர் மோடி அடக்கு வைத்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு 10% வரி அறிவித்துள்ளார். இதுகுறித்து வாஷிங்டனில் செய்தியாளரிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப், அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதித்து வந்ததாகவும், அமெரிக்கா மிக குறைவான வரியையே விதித்ததாகவும் அவர் கூறினார். ஆனால் தற்போது அதில் சிறிய மாற்றத்தை செய்துள்ளதாகவும், இனி அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா விதிக்காது என்றும், ஆனால் இந்திய பொருட்கள் அமெரிக்காவிற்குள் செல்ல 10% வரி செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து இந்தியாவின் பொருளாதார நலன்களை பிரதமர் மோடி அடகு வைத்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, பிரதமர் சமரசம் செய்து கொண்டார் என்றும், இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க தவறிவிட்டு அமெரிக்காவுடன் ஒருதலைபட்சமான ஒப்பந்தத்தை செய்திருப்பதாக பதிவிட்டுள்ளார். அவர் மீண்டும் சரணடைவார் என்றும், ட்ரம்ப் தொடர்ந்து வரி அழுத்தங்களை கொடுக்கும்போது இந்தியாவால் வலிமையாக பேச முடியாது என்றும், பிரதமர் மீண்டும் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்பார் என்றும் ராகுல் காந்தி மறைமுகமாக சாடியுள்ளார். அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து இந்தியாவின் பொருளாதார நலன்களை பிரதமர் மோடி அடக்கு வைத்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு 10% வரி அறிவித்துள்ளார். இதுகுறித்து வாஷிங்டனில் செய்தியாளரிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப், அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதித்து வந்ததாகவும், அமெரிக்கா மிக குறைவான வரியையே விதித்ததாகவும் அவர் கூறினார். ஆனால் தற்போது அதில் சிறிய மாற்றத்தை செய்துள்ளதாகவும், இனி அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா விதிக்காது என்றும், ஆனால் இந்திய பொருட்கள் அமெரிக்காவிற்குள் செல்ல 10% வரி செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து இந்தியாவின் பொருளாதார நலன்களை பிரதமர் மோடி அடகு வைத்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, பிரதமர் சமரசம் செய்து கொண்டார் என்றும், இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க தவறிவிட்டு அமெரிக்காவுடன் ஒருதலைபட்சமான ஒப்பந்தத்தை செய்திருப்பதாக பதிவிட்டுள்ளார். அவர் மீண்டும் சரணடைவார் என்றும், ட்ரம்ப் தொடர்ந்து வரி அழுத்தங்களை கொடுக்கும்போது இந்தியாவால் வலிமையாக பேச முடியாது என்றும், பிரதமர் மீண்டும் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்பார் என்றும் ராகுல் காந்தி மறைமுகமாக சாடியுள்ளார்.